1967க்கு பிறகே ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி 10 எம்பிக்கள் அல்லது 25 எம்எல்ஏக்கள் இதுதான் குறைந்தபட்சம். இதுக்கப்புறம் கூடுதல் குறைச்சது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இதோடயே பயணிக்குதே. இவ்வளவு 2026 வரப்போகுது காங்கிரஸ் கட்சி ஆண்டு இவ்வளவு இருக்கு. அப்ப இன்னமும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிலே போகுமா காங்கிரஸ்? இது எப்ப அடுத்த கட்ட இலக்குன்னு என்ன வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, லாங் டேர்ம் இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க கேட்கறதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. என்னடா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் நாங்க பாக்குறோம். லாங் டேர்மா காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் ஆட்சி அமைக்கணும், தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி மீண்டும் நல்லாட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னமா இருக்கலாம். ஆனா அதை பேச முடியாத சூழ்நிலை இருக்கும். சில நேரங்கள்ல சிலர் பேசிடுவோம். ஆனா ஷார்ட் டேர்மா பிஜேபி வரக்கூடாது, இந்த ஆட்சி இன்னொரு ஆட்சி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு. தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லயுமே பாஜக முதல்ல ஒரு சிறு கட்சியாகத்தான் கூட்டணிக்குள்ள வரும். கூட்டணிக்குள்ள அந்த கட்சி பெருசு கொஞ்ச நாளா வளர்ந்து அந்த கட்சி ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவாங்க இன்னொரு கட்சியோட. அதுக்கப்புறம் அவங்களே மேஜர் பார்ட்னர். இதுதான் பாஜகவினுடைய 25 வருட அரசியல் வரலாறு. இதே ரிவர்ஸ் வரலாறு காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ் கட்சி எங்கெங்கெல்லாம் கூட்டணிக்கு போச்சோ அங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் குறைஞ்சு கூட்டணி எந்த கட்சி வந்துச்சோ அந்த கட்சி நாங்க தான் உலகத்திலே பெரிய கட்சி, நாங்க தான் அவ்வளவு மக்கள் சக்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சி கூட்டணி கட்சி மாறிடுது. இது காங்கிரசினுடைய இது நம்ம அந்த நண்பர்களுக்காக நம்ம விட்டு கொடுக்குற பாங்குல இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாறும்னு நினைக்கிறேன்.